மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த பாய்ஸ் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் சந்தோஷ் பி ஜெயக்குமார் தான் வந்து லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த ஃபேமஸான படம் அப்படின்னா இருட்ட ரயில் முரட்டு குத்து. அடல்ட் காமெடி அப்படின்ற ஒரு ஜேனரை அதிகமாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் இவர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படமும் ஒரு அடல்ட் காமெடி பிளஸ் ஹாரர் கலந்த ஒரு படமாக கொடுத்துருப்பாங்க. மலையாளத்தில் வந்த ரோமன்சம் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த படத்தோட கதைக்களமும். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 5 பேச்சுலர்ஸை காட்டியிருப்பாங்க. அவங்க வந்து சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப்பை நல்ல ஃபன் ஃபீல்டாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் ஒரே இன்டென்ஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தங்கியிருக்கிற ரூமே பாராக மாற்றுறாங்க. இன்ஃபேக்ட் வெளி ஆளுங்களையுமே உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சு அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்கலாம் சேர்ந்து இவங்களை காலி பண்ண சொல்கிறாங்க. இவங்களுக்கு வீடு அப்படின்றது எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. பல போராட்டங்களுக்கு அப்புறமாட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைக்குது. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பேய் வீடு அப்படின்றது. ஸோ அந்த பேய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாட்டி இவங்களுக்கு என்ன நடக்குது, கடைசியில் யார் உயிரோட இருக்கா, யார் இறந்தா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவ் படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னே சொல்லுவேன். அந்த பேச்சுலர் லைஃபை ரொம்ப நீட்டாக இதில் காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி பயங்கர ஃபன் ஃபீல்டாக நகரும். அதுலேயும் ஹியூமர் அப்படின்றதுமே வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக ராஷாவோட அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது உண்மையிலே பயங்கர ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய செலிபிரிட்டிஸை கலாய்க்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மிஷ்கின் அண்ட் நம்ம அண்ணாச்சி சரவணா ஸ்டோர் இருக்கார்ல, அவரை கலாய்ச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஹாரர் மோட்குள்ள போனதுக்கு அப்புறம் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு. வழக்கமான ஹாரர் மூவில இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தனியா இருக்கிறவங்கள தான் வந்து பேய் அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எங்க போனாலும் ஒன்னா தான் போறது அப்படின்ற மாதிரியான சில காட்சிகளை காட்டியிருப்பாங்க. அது ரிலேட்டடா சில விஷயங்கள் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில சர்ப்ரைஸ் கேமியோஸ் அப்படின்றதுமே இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அளவுக்கு அதிகமா நிறைய விஷயங்களை கன்வே பண்றது அப்படின்னே நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு அடல்ட் ஹியூமர் அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் கொடுக்கணும், அப்பதான் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லிமிடேஷனை தாண்டி போச்சுன்னா ஒரு மாதிரி அருவருப்பான ஒரு ஃபீலை கொடுத்துரும். அது வந்து மொத்த சீனே கெடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்துல ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல சில காட்சிகள் எடுத்த விதம் அப்படின்றதுமே போதுமான அளவு எடுத்துட்டு விட்டுருக்கணும். பட் வளவலன்னு தேவையில்லாத காட்சிகள் மாதிரி நிறைய இது எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் ரஸ்லர் மாதிரி மாறி எல்லாரையும் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதுல அண்டர்டேக்கர் மாதிரி அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்க அண்டர்டேக்கரோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல, அங்க தொடங்கி ஸ்டோன் கோல்டு ராக் ட்ரிபிள் எச்னு சொல்லிட்டு எல்லார் மாதிரியும் காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப வளவலன்னு டிராக் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட டியூரேஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 11 நிமிஷம், இன்னும் சாலிடா 15-20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஹாரர் மோட்குள்ள போனதுக்கு அப்புறமாட்டே இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா கதையை சொல்லியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு அடல்ட் காமெடி அப்படின்ற அந்த ஜேனரை டீசெண்டா அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. பட் இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.